அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் எல்லாரும் தொடர்ச்சியாக 30 நாட்கள் நோன்பை நிறைவு செஞ்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளும் கருணையும் மன்னிப்பும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நாம் எல்லாரும் ஈதுல் ஃபித்ர் அப்படிங்கிற இந்த பெருநாள் தொழுகைக்கு தயாராகிறோம். உண்மையில் இந்த பெருநாளை கொண்டாட தகுதியானவங்க யாருன்னு தெரியுமா? எப்போ எப்படி இந்த பெருநாள் தொழுகை கடமையானுச்சுன்னு தெரியுமா? ஹிஜ்ரி 2 தான் இந்த ரமலானுடைய நோன்பு நமக்கு கடமையாக்கப்படுது. அந்த சேம் ஹிஜ்ரி 2வது ஆண்டில் தான் ரமலான் பிறை 1 முதல் 29ஆகவும் மேகமூட்டம் தென்பட்டால் அதனை 30ஆகவும் பூர்த்தி செஞ்சு அடுத்த நாளை நம்ம பெருநாள் தினமாக கொண்டாடுறோம். இதுக்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதினாவுக்கு வந்த பிறகு அந்த சமுதாயத்தில் பலவிதமான கொண்டாட்டங்கள், நிறைய திருவிழாக்களும் ஃபெஸ்டிவலும் கொண்டாடப்பட்ட அந்த தருணத்தில் தான் நபி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கொண்டாட தகுதியான சந்தோஷமான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது 2 பெருநாட்கள் தான். ஹஜ்ஜி பெருநாள் மற்றும் நோன்பு பெருநாள் தான் நாம் கொண்டாட தகுதியான சிறப்பான நாட்கள்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு எப்படி பல வகையான விழாக்களும் ஃபங்க்ஷனும் இருந்துச்சோ, நாட்களை குறிப்பு படுத்தி அந்த நாளை ஃபெஸ்டிவலாக கொண்டாடினாங்களோ, அதே போல தான் இன்றைக்கும் நாம் பர்த்டே, வெட்டிங் டே, சில்ட்ரன்ஸ் டே, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி எந்த நாளை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணுமோ, அதாவது மறுமை நாள் நெருங்க போது அந்த ஜட்ஜ்மெண்ட் டேவை தவிர்த்து பாக்கி எல்லா நாளையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் கொண்டாட தகுதியான நாட்கள் அப்படிங்கிறது 2 பெருநாட்கள் மட்டும்தான். இந்த நோன்பின் மூலம் நமக்கு கிடைக்கிறது சுய கட்டுப்பாடும் பாவ மன்னிப்பும். இந்த பெருநாளில் நமக்கு கிடைக்கிறது வெற்றியும் மகிழ்ச்சியும். அப்போது பெருநாளை உண்மையிலேயே கொண்டாட தகுதியானவங்க ரமலானுடைய நோன்பை பிடித்து அதன் மூலம் சுய கட்டுப்பாட்டையும் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் அடைஞ்சிக்கிட்டவங்க தான். இந்த பெருநாள் அப்படிங்கிறது வெறுமென நல்ல ஆடை உடுத்துவதும் நல்ல உணவுகளை சாப்பிடுவதும் மட்டும் கிடையாது. உண்மையான நோன்பின் அர்த்தமே இறையச்சத்தை அதிகப்படுத்துறது தான். அந்த இறையச்சம் நமக்குள்ளே வந்துடுச்சா அப்படின்னு நாமே ஒரு செல்ஃபாக டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். இந்த பெருநாட்கள் வெறுமன கொண்டாட்டங்கள் அல்ல, இது கிராட்டிடியூட், அல்லாவுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன், ஈக்குவாலிட்டி, சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய சமத்துவம், யூனிட்டி, சகோதரத்தோடு நாம் ஒற்றுமையாக எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒற்றுமை பண்பு, இது எல்லாம் சேர்ந்தது தான் பெருநாள். உலகத்தில் நாம் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த பெருநாள் தினத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றாக அல்லாஹ்வை பெருமிதப்படுத்தி தக்பீர் கூறி அல்லாஹு அக்பர் என்று அவனை பெருமிதப்படுத்தும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலேயும் இல்லை. நாம் வெவ்வேறு நிறங்களை கொண்டவங்களா, வெவ்வேறு மொழிகளை பேசுகிறவங்களா, வெவ்வேறு வகையான ஆடைகளையும் வெவ்வேறு வகையான உணவுகளையும் சாப்பிட்றவங்களா இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லாரும் ஒன்றா நின்று அல்லாஹ்விடத்தில் நன்மை நாடி தொழுகிறோம். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்று இன்னும் பல வகையான நன்மையான காரியத்தில் ஈடுபடுறோம். இதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை. இப்படியாக இந்த சிறப்பான நாளில் நாமெல்லாம் பெருநாள் தொழுகைக்கு போகும்போது முக்கியமாக கொண்டு போக வேண்டிய சிலதும் எடுத்துகிட்டு போகக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அதுதான் நம்முடைய உள்ளம் முழுக்க சந்தோஷமும் முகத்தில் சிரிப்பும் அடுத்தவங்களுக்கு சலாமையும் அன்பையும் கருணையையும், அதாவது லவ் அண்ட் கேர், இது ரெண்டுத்தையும் அடுத்தவங்களுக்காக நாம் கொடுக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாசிட்டிவ் விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணும். அப்போது இந்த பெருநாளுக்கு நாம் கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சந்தோஷம், சிரிப்பு, கருணை, அடுத்தவர்களுக்கான மன்னிப்பும் சகிப்புத்தன்மையும். இதை கண்டிப்பாக பெருநாள் திடலுக்கு கொண்டு போகணும். எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது? கோபம், பெருமை, ஆணவம், இந்த மாதிரி தீய குணங்கள் எதையும் தொழுகைக்கு நாம் கொண்டு வந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இத்தனை நாள் நாம் நோன்பு பிடித்து நல்ல அமல்களை தயாரிக்கிறோம். நாம் தயாரித்த அந்த சிறப்பான நற்குணங்களையும் நற்பண்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 மகள்களும் அல்லாஹ்வுக்காக காணிக்கை செலுத்தினாங்க. ஆனால் அல்லாஹ் யார் இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்காக சிறந்ததை கொண்டு வந்தாங்களோ அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்குவான். அப்போது அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் கொண்டு போகக்கூடிய நம்முடைய அமல்கள் வெயிட்டானதாக, சிறந்ததாக, மிகவும் மதிப்பு மிக்கதாக இருக்கணும். இது அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கண்ணியத்தை மேன்மை பெற்று தரும்.
ஈது பெருநாட்களை தவிர வேற எந்த அமலுக்கும் நாம குடும்பமா போறதில்ல, குடும்பமாக செய்யறதும் அல்ல. இந்த பெருநாளுக்கு தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெருநாள் தொழுகைக்கு போறோம். குறிப்பா நம்முடைய குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு சமுதாய ஒற்றுமையையும் உறவுகளை பேணுவதின் முக்கியத்துவத்தையும் சலாத்தை பரப்புவதின் சந்தோஷத்தையும் நாம வெளிக்காட்டலாம். இந்த பெருநாள் தொழுகையின் அவசியத்தையும் சிறப்பையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் பல சட்ட திட்டங்களை நபி அவங்களுக்கு சொல்றான். அதாவது ரமலான் மாதம் முடிந்த பிறகு நாம அடுத்த தினத்துல தொழுகைக்காக தயாராகும் போது குளித்து தூய்மையான ஆடைகளை உடுத்தி நறுமணம் பூசி அல்லாஹுவை அதிகம் போற்றி புகழ்ந்தவர்களாக அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீரை அதிகப்படுத்தி பெருநாள் திடலுக்கு வரணும். அப்படி வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 2 பேரிச்சம்பழத்தையாவது சாப்பிட்டுட்டு வரணும். அதே போல் தொழுகைக்காக ஒரு பாதையில் வந்தால் தொழுது முடித்த பிறகு இன்னொரு பாதையில் செல்லணும் அப்படிங்கிற இந்த சட்டத்திட்டங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் தொழணும் அப்படின்னா அவர் உழு செஞ்சால் போதும். தர்மம் செய்யணும் அப்படின்னா அவர்கிட்ட காசு இருந்தால் போதும். ஆனால் பெருநாள் தொழுகையை அவர் தொழுவணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இது அந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை காட்டுது. இந்த பெருநாளை கூச்சலோ குழப்பமோ இல்லாமல் நிம்மதியான முறையில் சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடணும். எந்த அளவுக்குன்னா இந்த பெருநாள் தொழுகை திடலுக்கு பெண்களும் வரணும். குறிப்பாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் கூட அந்த தொழுகை சஃபின் கடைசியில் வந்து அந்த உரைகளை செவியேற்கிறதின் மூலம் அந்த நாளின் சிறப்பான நன்மைகளை அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ரமலானின் மூலம் அல்லாஹ் நமக்கு நன்மையை அடைய வாய்ப்பு கொடுத்துருக்கான். அதை பயன்படுத்திக்கிட்ட நன்மக்களாகவும் அல்லாஹ்வின் அருளையும் மன்னிப்பையும் பெற்ற சிறப்பான மக்களில் நாமளும் ஒருத்தராக இருக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.